வணக்கம். மாதாஜி வீர ஜானகி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் மாதாஜி வீரஜானகி அவர்கள் தனது வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் சந்தித்த உடல்நலச் சவால்களை வென்றது எப்படி என்பதை பற்றி பகிர்ந்து கொள்கிறார். எவ்வளவு சிரமங்களை கடந்து அவர் யோகாவை கற்று தன் வாழ்வின் வழிகாட்டியாக ஆக்கினார் என்பதையும், இயற்கை உணவுகள் மற்றும் யோகா எப்படி அவரது வாழ்க்கையை மாற்றியது என்பதை பற்றியும் விவரிக்கிறார். இந்த முறைகளால் தன் உடல் நலத்தை மீட்டெடுத்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு அர்ப்பணிப்புடன் செயல்படும் யோகா ஆசிரியராக உருவெடுத்தார். இயற்கை உணவுகளும் யோகாவும் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய ஆழமான தாக்கத்தையும், தன் மன உறுதியால் பல சிரமங்களை கடந்து வந்த அந்த அற்புதமான பயணத்தையும் கேட்டு பயன்பெறுங்கள். உடல் நலமும் அதற்கான சுயமாற்றத்தை தேடுபவர்களுக்கு இது ஒரு சிறந்த உத்வேகம் தரும் காணொளியாக அமையும் என நம்புகிறோம். வணக்கம். மாதாஜி வீர ஜானகி யோகானந்த சரஸ்வதி பேசுகிறேன். தாய், தந்தை, குரு, கடவுள் அனைவரையும் வணங்கி என் அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு எப்படி யோகா கிடைத்தது என்று பார்க்கலாம். நான் படுக்கையிலிருந்து எழுந்து, படுக்கை என்றால் பெட்ரிடனிலிருந்து எழுந்து அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கும் காலத்தில் மாதத்தில் ஒரு நாள் திருச்சியில் 4 டாக்டர்களை சந்திப்பேன். ஆர்த்தோ, நியூரோ, ஜெனரல் டாக்டர் பத்மினி தீபக் அவர்கள். இப்படி ஒரு நாள் சென்றுவிட்டு அவர்கள் எழுதி கொடுக்கும் மாத்திரைகளை வாங்கி கொண்டு வந்து மீத நாட்கள் படுத்திருப்பேன். அப்படி 2 முறை பத்மினி டாக்டர் அவர்களை சந்தித்த பிறகு அவர்கள் என்னிடம் சொன்ன வார்த்தைகள். நான் அப்பொழுது 20 மாத்திரை சாப்பிடுவேன். காலையில் 6 மாத்திரை, இரவு 14 மாத்திரை. நீங்கள் இப்பொழுது சாப்பிடும் மாத்திரைகள் எதையும் நிறுத்த முடியாது. இறக்கும் வரை சாப்பிட வேண்டும். நான் ஒன்று சொல்கிறேன், கேளுங்கள். யோகா கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையே மாற்றிய வார்த்தைகள். நான் அவரிடம் எங்கு கற்றுக் கொடுப்பார்கள், திருச்சி வருவது கடினம் என்று சொன்னேன். தேடுங்கள், கிடைக்கும், உங்கள் ஊரிலேயே உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார். அதன் பிறகு என்னுடைய தோழி புஷ்பாவிடம் நான் சொன்னேன். அவள் என்னை ஒரு வீட்டிற்கு அழைத்து சென்றாள். அங்கு என்னை உட்கார சொன்னார்கள். சேரை பிடித்து நான் உட்காருவதை பார்த்து அவர்கள் பயந்து விட்டார்கள். என்ன, உட்காருவதற்கே இவ்வளவு சிரமப்படுகிறீர்கள்? உங்களுக்கு நான் எப்படி யோகா சொல்லித்தர முடியும்? எனக்கு ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்குத்தான் சொல்லித்தர தெரியும். நான் ஒன்று சொல்கிறேன். மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை செங்குந்தர் மேல்நிலைப் பள்ளியில் இயற்கை வகுப்பு நடக்கும். அந்த வகுப்புக்கு வாருங்கள். அங்கு மற்றவர்களிடம் இது பற்றி கேட்கலாம் என்று சொன்னார். நானும் அந்த வகுப்பிற்கு சென்றேன். அப்பொழுது சிறிது நேரம் உட்காருவேன். அப்புறம் முதுகு வலிக்கும் போது எழுந்து கொள்வேன். சிறிது நேரத்தில் என்னால் வலி தாங்க முடியவில்லை. நான் வீட்டிற்கு செல்கிறேன் என்றேன். அப்பொழுது அங்கு வந்த திரு பாலசுப்பிரமணியம் அவர்கள் என்னிடம் ஒரு நோட்டீஸ் கொடுத்தார். திருச்சியில் 2 நாட்கள் இயற்கை மருத்துவ முகாம் இருக்கிறது, கட்டாயம் வாருங்கள், அங்கு உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து கொடுக்கிறேன் என்று சொன்னார். அவர்தான் வகுப்பு ஏற்பாடு செய்திருந்தார். நானும் சரி என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு வந்தேன். என்னுடைய தோழி இதற்கு கட்டாயம் போவோம், நான் அழைத்து செல்கிறேன் என்று எனக்கு எல்லா செலவும் செய்து என்னை அழைத்து சென்றாள். அந்த முகாமில் 26 சொற்பொழிவாளர்கள் வந்திருந்தார்கள். அதில் ஒவ்வொருவராக என்னை கேட்டார்கள். எப்படி இருக்கிறீர்கள், எதனால் வந்தது என்றெல்லாம் கேட்டார்கள். என்னுடைய இந்த பிரச்சனையை நான் பின்னால் சொல்கிறேன். இப்பொழுது யோகாசனம் பற்றி மட்டும் பேசுகிறேன். அப்பொழுது
கா பத்மா அவர்கள் காந்தி மியூசியம் மதுரையிலிருந்து வந்திருந்தார்கள். அவர்கள் என்னிடம் கேட்டு, நான் ஆசனம் சொல்லித் தருகிறேன் செய் என்றார்கள். அதே போல திரு ஜி பாலகிருஷ்ணன் இயற்கை மருத்துவ செம்மல் அவர்கள் என்னிடம் என்ன பிரச்சனை என்று கேட்டு, முதலில் யோகா செய்ய வேண்டாம், வலி அதிகமாகும், அதனால் இயற்கை உணவுகளை சாப்பிட்டு வலி குறைந்த பிறகு யோகாசனம் செய்யலாம் என்று சொன்னார். எனக்கு அந்த மண்டபத்தில் ஒரு பெஞ்சும் ஒரு நாற்காலியும் கொடுத்தார்கள். நான் படுத்தே இருப்பேன். எல்லாரும் உட்கார்ந்து கேட்பார்கள். எனக்கு அதிலெல்லாம் எல்லாத்துக்கு முன் படுத்திருக்கிறோமே என்ற மனநிலை இல்லை. எப்படியாவது குணமாகி எழுந்து நடமாட வேண்டும் என்பது மட்டும்தான் என் மனதில். அதனால் நான் யார் பார்க்கிறார்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்கவில்லை. பெஞ்சில் படுத்திருப்பேன். எப்பொழுது முடியுமோ சிறிது நேரம் நாற்காலியில் உட்கார்ந்திருப்பேன். அந்த முகாமில் காலை மாலை 2 வேளை யோகா வகுப்பு நடந்தது. அதில் நான் படுத்துக்கொண்டு சில நேரம் நின்று கொண்டு சில நேரம் உட்கார்ந்து கொண்டு அங்கு செய்யும் பயிற்சிகளை எழுதி கொள்வேன். என்னை செய்ய என்பார்கள். இப்பொழுது செய்து வலி அதிகமானால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் நான் இங்கு பார்த்து கொள்கிறேன். வீட்டிற்கு சென்ற பிறகு மெல்ல மெல்ல செய்து பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு 2 நாள் முகாமிலும் பயிற்சி நான் செய்யவில்லை. அதே போல ஒவ்வொரு மாதமும் இயற்கை வகுப்பு நடக்கும். அந்த வகுப்பிற்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது உங்களை மாதம் மாதம் கவனித்து நாங்கள் சில உணவு வகைகளையும் சில பயிற்சிகளையும் சொன்னால் நீங்கள் செய்து சீக்கிரம் குணமடைய முடியும் என்று சொன்னார்கள். நானும் அதே போல அந்த வகுப்பிற்கு சென்று அவர்கள் சொல்வதை அப்படியே ஃபாலோ செய்தேன். முதலில் நான் 6 மாதங்கள் வரை அடுப்பில் வைக்காத உணவுகளை மட்டுமே சாப்பிட்டேன். காலையில் ஜூஸ், இளநீர், எலுமிச்சை பழ ஜூஸ், வாழைத்தண்டு ஜூஸ், இதுபோல. அடுத்தது கீர் வகைகள், கேரட் கீர், பூசணிக்காய் கீர், பேரிச்சம்பழங்கீர், பீட்ரூட் கீர், இப்படி ஏதாவது ஒன்று. மதியம் சாலட், காய்கறி சாலட்டு. அதன் பிறகு சில நாட்கள் சென்று அவல் சிறிதளவு சேர்த்து கொள்ள சொன்னார்கள். மாலை கருவேப்பிலை கீர், கொத்தமல்லி தழை கீர் சேர்க்க சொன்னார்கள். 1 வாரம் சாப்பிட்டேன். எனக்கு மாலை பிடிக்கவில்லை, நிறுத்திவிட்டேன். இரவு ஃப்ரூட்ஸ், சீசன் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன். இப்படி 6 மாதங்கள் வரை நான் இயற்கை உணவு மட்டுமே சாப்பிட்டேன். மெல்ல 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 வலி குறைந்து எனக்கு சிறிதளவு குணம் கிடைத்தது. அதன் பிறகு கட்டிலில் படுத்துக்கொண்டே யோகா செய்ய ஆரம்பித்தேன். மெதுவாக கைகால் அசைத்து பார்ப்பேன். பிறகு உட்கார்ந்து கைகால்களை அசைத்து பார்த்தேன். அதன் பிறகுதான் கட்டிலுக்கு கீழே விரிப்பு விரித்து யோகா செய்ய ஆரம்பித்தேன். என் உடலுக்கு தகுந்தது போல மற்றவர்களுக்கு சொல்லித்தர தெரியவில்லை. அவர்கள் செய்வது எனக்கு வலி அதிகமானது. ஒரு முறை ஒரு இடத்தில் என்னை வைத்து செய்ய வைத்தார்கள். வந்து படுத்ததான் 1 மாதம் எழுந்திருக்கவே இல்லை. அதன் பிறகு நான் யாரிடமும் கேட்கவில்லை. எங்கு பயிற்சி நடந்தாலும் சென்று கண்ணால் பார்த்து கொள்வேன். நோட்டில் எழுதி வைத்து கொள்வேன். வீட்டிற்கு வந்த பிறகு திரும்ப திரும்ப அவர்கள் செய்ததை நினைத்து பார்ப்பேன். நோட்டில் எழுதியதை படித்து பார்ப்பேன். இப்படி படித்து அந்த செய்ததை கண்ணால் பார்த்தது அப்படிதான் மெல்ல 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 நானே கற்றுக்கொண்டேன். எனக்கு அந்த நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கு பலரும் உதவி செய்தார்கள். யார் யார் என்பதையெல்லாம் அப்பப்போ வகுப்பில் நான் என்னுடைய யோகா சொல்லிக் கொடுக்கும் நிலையில் சொல்கிறேன். முதுகு பயிற்சி திரு பிரசன்னன் அவர்கள் செய்து காண்பித்தார்கள். அப்படித்தான் நான் யோகா கற்றுக்கொண்டேன். நான் யோகா வகுப்பு எடுக்கும்போது அவர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்ததை விட அவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டதுதான் அதிகம். யோகா வகுப்பு எடுக்க வேண்டும் என்று நான் பிளான் பண்ணி எதுவும் செய்யவில்லை. யோகா கற்றுக்கொண்ட பிறகு நான் நடமாடும்போது என்னை பார்த்து எப்படி குணமடைந்தாய்,
படுத்த படுக்கையாய் இருந்து இந்த நிலைக்கு எப்படி வந்தாய் என்று பலர் கேட்டார்கள். நான் யோகா கற்றுக்கொண்டு அதை ஃபாலோ செய்கிறேன் என்று சொன்னேன். எங்களுக்கும் கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். அலோபதி போகும்போது டாக்டர் என்னிடம் என்ன படித்திருக்கிறாய் என்று கேட்டார். இன்ஜினியரிங் முடித்திருக்கிறேன் என்று சொன்னேன். வேறு என்ன தெரியும் என்று கேட்டார். ஹிந்தி படித்திருக்கிறேன் என்று சொன்னேன். இப்பொழுது நீங்கள் வேறு எங்கும் சென்று வேலை பார்க்க முடியாது, அதனால் ஹிந்தி டியூஷன் எடுங்கள் என்று சொன்னார். அவர் சொன்னதனால் நான் ஹிந்தி டியூஷன் காலையில் எடுத்தேன். அந்த மாணவர்களுக்கு முதலில் கைப்பயிற்சி, கழுத்து பயிற்சி கற்றுக் கொடுத்தேன். அப்படி கற்றுக் கொடுத்தபோது அவர்கள் சொன்ன பலன், கழுத்து வலி இல்லை, கைவலி இல்லை என்று சொன்னார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு கண் பயிற்சி, கால் பயிற்சி கற்றுக் கொடுத்தேன். இப்படி நடக்கும்போது என்னிடம் ஹிந்தி டியூஷன் கற்றுக்கொள்ள வந்த பெண் யோகா கற்றுக் கொடுக்க சொல்லி வற்புறுத்தினாள். அதன் பிறகுதான் நான் யோகா வகுப்பு எடுக்க தொடங்கினேன். இதற்கு முன் என்னிடம் ரயில் சிநேகத்தில் ஒரு அம்மா திருமதி பங்குஜம் தாஸ் அவர்கள் என்னை முதலில் பார்த்த உடனேயே நீங்கள் ஏன் யோகா கற்றுக் கொடுக்க கூடாது என்று கேட்டார். எனக்கு பெரிய ஆச்சரியம். என்னை பார்த்தவுடனே எனக்கு யோகா தெரியும் என்று இவர்களுக்கு எப்படி தெரியும் என்று யோசித்தேன். யோசித்து பார்க்கிறேன், முடிந்தால் எடுக்கிறேன் என்று அவர்களிடம் அன்று சொன்னேன். ஆனால் பிறகு யோகா வகுப்பு எடுத்தேன். இப்படித்தான் நான் யோகா கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் யோகா வகுப்பு எடுக்க தொடங்கினேன். 10,000 நபர்களுக்கு அதிகமாக யோகா எடுத்திருக்கிறேன். நல்ல பலன் கிடைத்திருக்கிறது. துரியூரில் ஜானகி என்று சொன்னால் யோகா கற்றுக் கொடுப்பவரா என்றுதான் கேட்பார்கள். என்னை பலர் பார்த்ததில்லை, ஆனால் அப்படித்தான் சொல்கிறார்கள். இப்படித்தான் நான் யோகா கற்றுக்கொண்டேன். எனக்கு கற்றுக் கொடுக்க யாருக்கும் முடியாதால் நான் இந்த ஊரில் உடல்நிலை முடியாதவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கற்றுக் கொடுத்தேன். எனக்கு யோகா கற்றுக் கொடுப்பதற்கு அவர்களுக்கு தெரியவில்லை என்பது என்று சொல்வதை விட என்னுடைய உடல்நிலை அந்த கண்டிஷனில் இருந்தது. அவர்கள் பார்த்து மிரண்டு போகும் அளவில் தான் இருந்தது. அதனால் நானே முயற்சி செய்வோம், மற்றவரிடம் கற்றுக்கொண்டு அவர்கள் செய்ய வைக்க முயற்சிக்கும் போது வலி அதிகமாகி மீண்டும் 1 மாதம் 2 மாதம் படுத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதால் நான் மெல்ல மெல்ல நானே கற்றுக்கொண்டு மற்றவரிடம் சொல்லிக் கொடுத்தேன். இதனால் என்னால் இப்பொழுது உறுதியாக சொல்ல முடியும், இந்த பிரச்சனைக்கு இந்த யோகாசனம் செய்யலாம், இந்த யோகா செய்யக்கூடாது என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நான் யோகா செய்யும்போது பார்த்தது, எழுதி கொண்டது, இது மட்டுமல்லாமல் அவர்கள் எல்லா கருத்துக்களையும் அங்கு சொல்ல முடியாது, நேரம் குறைவாக இருக்கும். அதனால் என்ன பண்ணினேன், அதை பற்றிய நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று யோகா புத்தகங்களை வாங்கி படிக்க தொடங்கினேன். 10-15 ஆத்தர் புத்தகங்கள் இருக்கும். அதில் சுவாமி சத்யானந்த சரஸ்வதி புத்தகம், TKV தேசிகாச்சார் அவர்களின் புத்தகம், BKS ஐயங்கார் புத்தகம், பெங்களூர் சுந்தரம் அவர்கள் புத்தகம், BN குமாரசாமி, ஆசனா ஆண்டியப்பன், இப்படி 15 புத்தகங்கள் வாங்கி படித்தேன். அப்பொழுது அதனுடைய நுணுக்கங்களை, நல்ல நல்ல குறிப்புகளை தெரிந்து கொண்டேன். எதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் அது சம்பந்தமான புத்தகங்களை படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய முழுமையான கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் எனக்கு சுலபமாக இருந்தது. நீங்களும் புத்தகம் படித்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் இது போன்ற பல என் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.